ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்னைக்கு வந்து இயற்கையான ஹேர் டை, எத்தனையோ ஹேர் டை வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஹேர் டை. இந்த ஒரு சைடு எஃபெக்டோ எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம எங்காவது கிளம்பும் போது சடனில் நம்மளுக்கு வெள்ள முடி எங்காவது தெரியும். அப்போ என்ன பண்ணும், இல்லை இவ்வளோ நல்லா ரெடி ஆகிட்ட பிறகு வெள்ள முடி மட்டும் எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எத்தனையோ ஹேர் டை உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுருக்கிறேன். இந்த மாதிரி கூட நல்ல ஒரு பிளாக் ஹேரு பண்ணி கொடுக்குது. நல்லா நேச்சுரலாக, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு மஞ்சள், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் இதெல்லாம் சரி, சமையல் அரிக்கி, இல்லாட்டினா ஆச்சி மஞ்சள் பவுட்ரு, இல்லாட்டினா கோபுர மஞ்சள், இந்த மாதிரி எந்த மஞ்சள் இருந்தால் சரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கருப்புனா கருப்பு அந்த அளவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கு. எப்படி ரோஸ்ட் பண்ணி அதில் ஒரு ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீமுக்கு எதுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னாக்கா எப்படி ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சது, ஏன்னா ஒரு தடவை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இதில் ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி ஹேர் டை இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து இதில் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச மஞ்சள் எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ண உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. சாதாரண இது கையில் போட்டு இதை வேறு எதுவும் மிக்சிங் பண்ணுறதுல வேறு தேங்காய் எண்ணெய் பேராஷூட் இது. இப்போ இது நான் ஒரு போல் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வேறு மிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நார்மல் இடத்துல வச்சுக்கலாம், கெட்டு போகாது. எங்கன்னா கிளம்பும் போது அங்கே இங்கே ஒயிட் எடுத்து இருந்துச்சுனாக்கா லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரானது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக, அதிகமாக ஊற்றி உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிட்டு, ஏன்னா இது ரொம்ப தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணோம்னா அந்த வெள்ளை முடியெல்லாம் தேய்த்து அது என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்காது. அதனால பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. அது இல்லாமல் இது ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது மஞ்சள் பவுட்ரு நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா கருமையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கருப்பாக அப்படியே அந்த நெருப்பு வரும். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையாக இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஃபுல்லாக நம்ம தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. எண்ணெய் இல்லாத போது சும்மா வீட்டில் இருக்கும் போது கூட எங்கெங்கே வெள்ளை முடிக்கிறதோ அங்கெல்லாம் நல்லா டச்சப் பண்ணி ஃபுல்லாக இது போட்டு ஒரு 2 நாளில் 3 நாள் கூட நம்ம முடியும் நல்லா கருமையாக இருக்கும். அது இல்லாமல் வெள்ளை முடியும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஹேர் டை, நல்லா ஒரு பிளாக்காக இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறீங்களே அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு தான். இதில் விட்டு நீங்கள் அலோவேரா ஜெல்லு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் தண்ணியில். அப்படியே நீங்கள் வீட்டில் எங்கன்னா போகும்போது தான் யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம முடி வந்து நல்லா கருமையாக தெரியணுன்னாக்கா இந்த மாதிரி கை க்ளோஸு 2 கையில் போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து நல்லா இப்படி தடவிட்டு எங்கே இருக்குது அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக நல்லா கருமையாக இருக்கும். வெள்ளை முடி இருக்கிறது கூட நம்மளுக்கு இது தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தோம்னா கருப்பாக ஆக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எது இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இப்போது பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது சடனில் தண்ணி போட்டு கழுவுனா கூட அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக போகாது. ரொம்ப கருமையாக சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சு உங்களுக்கு நான் கழுவி காட்டுறேன்.
இந்த அளவுக்கு இந்த மாதிரி மஞ்சளில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுறது யூஸ் பண்ணலாம். சும்மா இருக்கும் போது கூட இது பண்ணிட்டு எங்கெங்கே வெளில முடியுது சும்மா அப்ளை பண்ணிட்டு இப்படி கோடு எடுத்து உங்களுக்கு சென்டரில் இல்லை சைடில் மேலே வச்சா கூட அப்படியே அப்ளை பண்ணலாம். இது கழுவிட்டு காட்டுற எந்த அளவுக்கு நிற்கிதுன்னு பாருங்கள். கையில் ஒரு போல் எடுத்து இதில் சும்மா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இன்னும் இதில் வந்து நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நல்லா பாதாம் நல்லா சுட்டுட்டு அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கழுவுனாலும் நம்ம கையில் அந்த கலரு போகாது, அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு அதுவும் இல்லாமல் எண்ணெய் இருக்கக்கூடாத அளவுக்கு மீறி தலையில் பாருங்கள். இவ்வளோ கழுவுன்னு லைட்டாக தான் அந்த கலர் வந்து இருக்குது. இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை நான் பாதாம் மிக்ஸ் பண்ணல. பாதாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அந்த அளவுக்கு பாருங்கள். நான் கழுவி இவ்வளோ நேரம் அப்படி பிடிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு வெள்ளை முடி இருக்கிறதுனால நம்ம அங்கங்கே ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வந்து நம்ம முடி வந்து நல்லா கருமையாக ஆக்கி கொடுக்கும். அது இல்லாமல் ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த வெள்ளை முடியும் தெரியாது. ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம தலையில் இருக்கோம், இல்லை எங்காவது நம்ம ரெடி ஆகிட்டு போகணுன்னா அந்த டைமில் அங்கங்கே இருக்குதுனாக்கா இப்படி எடுத்து சும்மா லைட்டாக இப்படி தடவிட்டு இது பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்சின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த எத்தனையோ டை நான் போட்டு இருக்கிற இந்த வெங்காயத்தூள் வெங்காயம் பூண்டு தூள் சேர்த்து நம்ம இந்த கடுகு ஜீரகம் நல்லா நம்ம முடியை கருமையாக்கி கொடுக்குது. கடுகு இன்னும் நல்லா கருமையாக்கி நம்ம முடிக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்குது. இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரோட்டீன் விட்டமின் இந்த மாதிரி கால்சியம் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா க்ரோத் கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வேறு மஞ்சளே தேவையில்லை, இந்த மாதிரிலாம் பொடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா கூட இதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக மஞ்சள் எப்படி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கடுகு ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துருக்கிறீங்க ரோஸ்ட் பண்ணுறதுக்குனாக்கா 2 டீஸ்பூனுக்கு கடுகு ஜீரகம் செப்பரேட்டாக நல்லா கருமையாக வறுத்துக்கோங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சி தன்மை கொடுக்கும். அது இல்லாமல் எங்கெங்கே நம்மளுக்கு முடியெல்லாம் கொட்டுறது நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா எப்படி ஒரு காஃபி பவுடரோடு மோசமாக அந்த அளவுக்கு கருமையாக வறுத்து இதெல்லாம் பவுடர் பண்ணி பாதாம் ஒரு 4-5 பாதாம் கொஞ்சம் நம்ம இந்த முள்ளு கரண்டியில் இப்படி குத்திட்டு இது பண்ணோம்னா ஒரு 2 செகண்ட் நல்லா எரிஞ்சிடும். எரிஞ்ச பிறகு நல்லா அது கருமையாகிட்ட பிறகு அதுவும் சேர்த்து பவுடர் பண்ணி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா எந்த நேரமும் நீங்கள் வெளியே போனால் தான் அப்ளை பண்ணல, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம முடியை நல்லா கருமையாக கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லா முடி வளர்ச்சி கொடுக்கும். ஹேர் ஃபால் இருக்காது, முடி கொட்டுறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது வந்து வெறும் மஞ்சள் ரோஸ்ட் பண்ணி தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஈஸியான மெத்தட் இது. எங்காவது கம்மினா டக்குன்னு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா இது பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சேர்த்துக்கினா நான் சொன்ன இந்த மாதிரி ரெமடிஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.